விநாயகர் சதுர்த்தி என்பது ஆண்டில் மிகவும் புனிதமான மற்றும் மங்களகரமான திருநாள்களில் ஒன்றாகும். எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் முதலில் வணங்கப்படுபவர் விநாயகப் பெருமான். அதனால் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பே வீட்டை ஆன்மீக ரீதியாக தயார் செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பலர் விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும் பூஜை செய்வார்கள். ஆனால் அந்த நாளுக்கு முன்பே சில எளிய வழிபாட்டு முறைகளை செய்தால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்கி விநாயகரின் அருள் எளிதில் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு முன் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை முறை, தேவையான பொருட்கள், சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மற்றும் அதனால் கிடைக்கும் பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்வோம். விநாயகர் சதுர்த்திக்கு முன் பூஜை ஏன் செய்ய வேண்டும்? விநாயகர் என்பது விக்னங்களை நீக்கும் தெய்வம். வாழ்க்கையில் இருக்கும் தடைகள், கடன் பிரச்சினைகள், வேலை தாமதம், திருமணத் தடை, கல்வி சிரமம் போன்ற அனைத்தையும் நீக்கும் சக்தி அவருக்கு உண்டு. விநாயகர் சதுர்த்திக்கு முன் வீட்டை சுத்தப்படுத்தி பக்தியுடன் பூஜை செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், செல்வ வளம் பெருகும், வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும். பூஜைக்கு முன் செய்ய வேண்டிய முதல் விஷயம்: முதலில் வீட்டை முழுவதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து பழைய மலர்களை அகற்றி புதிய மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் வாசலில் அழகான கோலம் போடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. கோலம் என்பது லட்சுமி மற்றும் விநாயகரை வரவேற்கும் ஒரு மங்களச் சின்னமாகும். பூஜைக்கு தேவையான பொருட்கள்: பூஜைக்கு மிகவும் எளிய பொருட்கள் போதுமானவை. மஞ்சள், குங்குமம், சந்தனம், அருகம்புல், எருக்கம் பூ கிடைத்தால், சிவப்பு அல்லது வெள்ளை மலர்கள், தேங்காய், வாழைப்பழம், மோதகம் அல்லது கொழுக்கட்டை, வெற்றிலை, பாக்கு, தீபம், கற்பூரம், தூபம். இதில் முக்கியமானது அருகம்புல். அருகம்புல் விநாயகருக்கு மிகவும் பிரியமானதாக கருதப்படுகிறது. பூஜை செய்யும் சரியான நேரம்: காலை சூரிய உதயத்திற்குப் பிறகு பூஜை செய்வது சிறந்தது. முடியாதவர்கள் மாலை விளக்கு ஏற்றும் நேரத்திலும் செய்யலாம். முக்கியமானது நேரம் அல்ல, மனமார்ந்த பக்தியே முக்கியம். பூஜை செய்வது எப்படி? முதலில் விளக்கு ஏற்றுங்கள். பிறகு விநாயகருக்கு மஞ்சள், குங்குமம் வைத்து அலங்கரிக்கவும். அருகம்புல் சமர்ப்பிக்கவும். பிறகு மலர்களை அர்ப்பணிக்கவும். தேங்காய் உடைத்து நிவேதனம் செய்யலாம். மோதகம் அல்லது கொழுக்கட்டை படைக்கலாம். பின்னர் தூபம், தீபம் காட்ட வேண்டும். இறுதியில் கற்பூர ஆரத்தி காட்டி அனைவரும் வணங்க வேண்டும். சொல்ல வேண்டிய எளிய மந்திரங்கள்: பூஜையின் போது இந்த மந்திரங்களை கூறலாம். ஓம் கம் கணபதியே நம. இந்த மந்திரத்தை 21 அல்லது 108 முறை சொல்லலாம். அல்லது வக்ரதுண்ட மகாகாய, சூரியகோடி சமப்பிரபா, நிர்விக்னம் குருமே தேவ, சர்வ காரியேஷு சர்வதா. இந்த ஸ்லோகத்தையும் பக்தியுடன் சொல்லலாம். பூஜையின் போது தவிர்க்க வேண்டிய தவறுகள்: பூஜையை அவசரமாக செய்யக்கூடாது. கோபத்துடன் அல்லது மனக்குழப்பத்துடன் வழிபட வேண்டாம். பூஜை இடத்தை அசுத்தமாக வைத்திருக்கக்கூடாது. பக்தியில்லாமல் வெறும் சடங்காக மட்டும் செய்யக்கூடாது. விநாயகருக்கு பிடித்த நிவேதனங்கள்: மோதகம், எள்ளுருண்டை, அவல், பொரி, வாழைப்பழம், தேங்காய், கரும்பு. இவை அனைத்தும் விநாயகருக்கு மிகவும் பிரியமானவை. இந்த பூஜையால் கிடைக்கும் பலன்கள்: இந்த பூஜையை பக்தியுடன் செய்தால் வீட்டில் உள்ள தடைகள் நீங்கும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், திருமணத் தடை விலகும்,
குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். விநாயகரின் அருள் எப்போதும் கிடைக்கும். ஆன்மீக விளக்கம். விநாயகர் சதுர்த்திக்கு முன் செய்யப்படும் இந்த பூஜை என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல. நமது மனதை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களை வளர்த்து இறைவனிடம் முழு நம்பிக்கையுடன் சரணடையும் ஒரு ஆன்மீக பயணமாகும். பக்தியுடன் செய்யப்படும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் மனிதரின் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்கிறது. அந்த நம்பிக்கையே வாழ்க்கையில் முன்னேற உதவும் மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது. நிறைவுரை. விநாயகர் சதுர்த்திக்கு முன் இந்த எளிய பூஜையை உங்கள் வீட்டில் செய்து விநாயகரின் அருளைப் பெறுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற ஆன்மீக மற்றும் பக்தி சார்ந்த பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். விநாயகப் பெருமானின் அருள் அனைவரின் குடும்பத்திலும் நிறைவாக பொழியட்டும். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமः.